இன்றைய தலைப்புச் செய்திகள். குகேஷின் வெற்றியினால் தமிழ்நாடு பெருமை கொள்கிறது என்று முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் புகழாரம் தெரிவித்துள்ளனர். உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற இரண்டாவது தமிழர் குகேஷுக்கு பிரதமர் மோடி, முதலமைச்சர் ஸ்டாலினும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட சென்னை கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை 18 மாத காலத்தில் 5020 அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டு மாபெரும் சாதனை படைத்துள்ளது. திருச்செந்தூரில் திடீரென கடல் உள்வாங்கியதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். திண்டுக்கல் NGO காலனி அருகே இயங்கி வரும் சிட்டி என பெயர் கொண்ட தனியார் எலும்பு முறிவு மருத்துவமனையில் இரவு 9 மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டது. மின் கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மொத்தம் 4 மாடிகளை கொண்ட மிகப்பெரிய மருத்துவமனை என்பதால் பல இடங்களில் தீ பரவியது. லிப்டில் சிக்கியதால் நேர்ந்த கொடூரத்தில் மருத்துவமனையில் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். திண்டுக்கல்லில் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிறுவன் உட்பட 7 பேர் பலியாகியுள்ளனர். முழு கொள்ளளவை நெருங்கும் செம்பரம்பாக்கம் ஏரி நீர் திறப்பது குறித்து அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டுள்ளனர். 2 தினங்களுக்கு முன் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அதிகாரிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு தனக்கு எதுவுமே தெரியாது என கூறிய தகவல்கள் வெளியாகியுள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக மேட்டுப்பாளையம் உதகைமலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டது. வீட்டு வேலை செய்யும் தொழிலாளர்களின் பாதுகாப்புக்கு தனி சட்டம் வேண்டும் என்று ரவிக்குமார் MP தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலைக்கு இன்று 800 சிறப்பு பஸ்கள் இயக்க உள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தகவல் அளித்துள்ளார். மக்களவையில் இன்று தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராணி ஸ்ரீகுமார் ஆர்டிகல் 377 படி வலியுறுத்தி பேசினார். கடலூரில் பட்டப்பகலில் நடந்த பயங்கரம். கடைக்கு உள்ளேயே எலக்ட்ரிக் கடை உரிமையாளர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். சென்னையில் பெய்து வரும் கனமழையால் வழக்கம் போல் சென்னை வேளச்சேரி 100 அடி சாலையில் போக்குவரத்து நெரிசலால் பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் கேரளாவிற்கு நிதி கொடுக்காமல் ஒன்றிய அரசு கைவிரிச்சிட்டாங்க. தமிழக மக்களை ஒன்றிய அரசு வஞ்சிக்கிறது என மக்களவையில் கனிமொழி MP பேசியுள்ளார். குரூப் 2, 2A முதல்நிலை தேர்வு முடிவுகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. திருவண்ணாமலையில் மீண்டும் பாறை உருண்டு விழும் அச்சம் ஏற்பட்டுள்ள நிலையில் மலை அடிவாரத்தில் வசிக்கும் மக்கள் வீட்டை பூட்டிவிட்டு பள்ளிகளில் தங்கள் குடும்பங்களுடன் தஞ்சமடைந்தனர். சிறுவன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புள்ள அனைவரையும் உடனடியாக கைது செய்து தக்க சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஸ்டாலினின் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவை உக்கடத்தில் உள்ள விளையாட்டு மாரியம்மன் கோவில் உண்டியலை உடைத்து கொள்ளையடித்ததோடு கதவு, வேல் போன்ற பொருட்களை அடித்து உடைத்து சேதப்படுத்திய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி அடுத்த மூங்கில் துறைப்பட்டு பகுதியில் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர பகுதியில் தற்காலிக மின் மோட்டார் அமைக்க சென்ற 3 தற்காலிக மின்வாரிய பணியாளர்கள் நீரில் அடித்து செல்லப்பட்டனர். 2 பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் மேலும் ஒருவரை தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசார் தேடி வருகின்றனர். என்பது பிராந்திய குரல்களை அழித்து கூட்டாட்சி தன்மையை சிதைக்கும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் நோயாளிகளிடமிருந்து வசூலிக்கப்பட்ட பணத்தில் மோசடி நடந்திருப்பதாக மருத்துவமனையின் முதல்வருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து மருத்துவமனை தரப்பில் அந்த வளாகத்தில் செயல்படும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் போலீசார் ஆதாரங்கள் அடிப்படையில் விசாரணை நடத்தினர். விசாரணையில் பண மோசடி நடந்திருப்பது உறுதியானது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த 25ஆம் தேதி தொடங்கியது. அப்போது அதானி விவகாரம், மணிப்பூர் வன்முறை, உத்தரப்பிரதேசத்தில் சம்பாவில் சமீபத்தில் நடந்த வன்முறை ஆகியவற்றை குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டு வருகின்றன. தெற்கு மும்பையில் டாக்ஸியில் சென்றபோது பெண்ணிடம் இளைஞர் ஒருவர் முகம் சுழிக்கும் வகையில் ஆபாசமாக நடந்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து நாம் தமிழர் கட்சி வெள்ளிக்கிழமை போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் மதுரை மாவட்ட போலீசார் போராட்டத்திற்கு அனுமதி மறுத்துள்ளனர். மழை காரணமாக அலர்ட்டான சென்னை மக்கள் மீண்டும் கார் பார்க்கிங்காக வேளச்சேரி பாலத்தை மாற்றியுள்ளனர். பாகுபாடுகளுக்கு எதிரான நம்முடைய போராட்டத்தை நாம் தொடர வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சமூக நீதி காவலராக திகழ்ந்தார் தந்தை பெரியார் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் புகழாரம் தெரிவித்துள்ளார். பூண்டி ஏரியில் நீர் திறக்க உள்ளதால் கொசஸ்தலை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர், பிச்சாட்டூர், ஆரணியாறு நீர்த்தேக்கங்களில் இருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட உள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளதாக ஆட்சியர் தா. பிரபுசங்கர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் கூரையில் இருந்து அருவி போல் கொட்டும் மழை நீரை கண்டு பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதை கைவிட வேண்டுமென மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியிடம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கோரிக்கை மனு அளித்தார். பின்னர் அவர் விரைவில் சாதகமான முடிவு வரும் என உறுதியளித்துள்ளார்.
கீர்த்தி சுரேஷுக்கும் அவருடைய நீண்ட நாள் காதலன் ஆண்டனி தட்டிலுக்கும் இன்று திருமணம் நடைபெற்றிருக்கிறது. கோலிவுட், டோலிவுட், மாலிவுட் என அனைத்து பக்கமும் பரிச்சயமான கீர்த்தி சுரேஷ் பாலிவுட்டிலும் தடம் பதிக்கவிருக்கிறார். அவர் நடித்திருக்கிற பேபி ஜான் திரைப்படம் இந்த மாதம் வெளியாக உள்ளது. வரலாற்று பெருமை, சாதிய பாகுபாடுக்கு எதிராக போராட்டம் தொடர வேண்டும் என்று கேரளாவில் ஸ்டாலின் பேசியுள்ளார். கனமழை எச்சரிக்கை காரணமாக கார்த்திகை மாத பௌர்ணமி நாளன்று சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்படுவதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக துணை இயக்குநர் தேவராஜ் அறிவித்துள்ளார். காரைக்குடி வட்டம் கல்லுப்பட்டி உட்கிராமம் கல்லுவயல் கிராமத்தில் ராஜா என்பவரது ஓட்டு வீடு தொடர் மழையால் இடிந்தது. இதில் வீட்டில் தூங்கிக் கொண்டு இருந்த மதுமிதா வயது 3 குழந்தைக்கு சிறு காயத்துடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியது. மகாகவி என போற்றப்படும் பாரதியாரின் 143வது பிறந்த நாளான நேற்று தமிழகம் மட்டுமின்றி உலகின் பல்வேறு நாடுகளில் வாழும் தமிழர்கள் இந்த நாளை கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் மகாகவி என்றாலே பேராற்றல், பேரதிசயம் என்று எள்ளுப்பேரன் நிரஞ்சன் பாரதி வியந்து பேசியுள்ளார். தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நேற்று 74வது பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு பிரபலங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். முன்னேறிய நாடுகளுக்கு இணையான வளர்ச்சியை உயர்கல்வியில் தமிழகம் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் உயர்கல்வித்துறைக்கு பல்வேறு புதிய திட்டங்களை அறிவித்து முதலமைச்சர் செயல்படுத்தி வருகின்றார் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். கரூர் அகல ரயில் பாதை திட்டத்திற்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு இழப்பீடு வழங்காததால் கோர்ட் உத்தரவுப்படி சேலம் கலெக்டர் ஆபீஸ் ஜப்தி செய்யப்பட்டது. தொடர் கனமழை காரணமாக சென்னையில் 6 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு ஆவேசம் காட்டும் முதல்வர் NLC நிலக்கரி சுரங்க விவகாரத்தில் வேடிக்கை பார்ப்பது ஏன் என்று மேலூருக்கு ஒரு நீதி, கடலூருக்கு ஒரு நீதியா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர் தோல்விகளை சந்திப்பவர்கள் தங்கள் இருப்பை காட்ட அவதூறு பரப்புகிறார்கள் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசியுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரை சேர்ந்த இளம்பெண்ணிற்கு கழிவறையிலும் வீடியோ கால், அத்துமீறி ஒரு கும்பல் பணம் பறித்து மோசடி செய்துள்ளது. சாத்தனூர், வீடூர் அணைகள் திறக்கப்பட்டுள்ளதால் புதுச்சேரியில் உள்ள கிராம பகுதிகளில் மீண்டும் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளது. அனைவரும் ஒன்று, அனைவரும் சமம் என்பதை தான் சனாதன தர்மம் கூறுகிறது என கவர்னர் ரவி பேசியுள்ளார். திண்டுக்கல் தனியார் மருத்துவமனையில் நிகழ்ந்த தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 3 லட்சம் நிதியுதவி வழங்கிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டி வங்கதேசம் 321 ரன்கள் குவித்தது. 3வது டெஸ்ட் போட்டிக்கு தயாராகும் விதமாக இந்திய வீரர்கள் பிரிஸ்பேனில் பயிற்சியில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டை சேர்ந்த 18 வயதான குகேஷ் தொமராஜு உலக செஸ் சாம்பியனாகி இருக்கிறார். சிங்கப்பூரில் நடந்த கிளாசிக்கல் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான டிங் லிரேனை வீழ்த்தி இந்த சிறப்பை அவர் பெற்றிருக்கிறார். உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 18 வயதான குகேஷ் மிக குறைந்த வயதில் உலக செஸ் சாம்பியனாகி வரலாறு படைத்துள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 57,840 ரூபாய்க்கும் 1 கிராம் 7,230 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தொடர் கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பல மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களுக்கு இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்திலும் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது. இதன் காரணமாக தமிழகம், புதுவை, காரைக்காலில் இன்று மற்றும் 16, 18ஆம் தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. தமிழகத்திற்கு வரும் 17ஆம் தேதி மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.